ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்னென்னா, நேற்று நைட்டு எங்கள் அத்தை எங்கள் ஓனர் வீட்டில் வெளியே ஒரே ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குது. அந்த செடியில் பூ பறித்து கொடுத்தனுச்சிருந்தாங்க. நைட்டு என்னடா இது நைட்டு போகிற அவசரத்தில் கிண்ணத்தில் கூட போடாமல் இந்த மாதிரி இதில் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். குண்டு மல்லிங்க பா அம்மா நிம்மதியாக இருக்கும் இந்த வாசனை. எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க மல்லிகைப்பூ, உயிர்னு கூட சொல்லலாம். ஊருக்கு போயிருந்தப்போ நான் இந்த வாட்டி போயிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ அதிகமாக மல்லிகைப்பூ தாங்க வாங்கி சரமாக தொங்க விட்டு வச்சுருந்தேன். முடி நீட்டுக்கு தான் வைப்பனே. ரொம்ப பிடிக்கும் எனக்கு மல்லிகைப்பூனா. நிறைய பேருக்கு பூ வச்சா தலைவலிக்கும், அதாவது மல்லிகைப்பூ வாசனை பிடிக்காது. கனகாம்பரம் மட்டும் வைப்பாங்க, டிசம்பர் பூ வைப்பாங்க, ஆனால் அந்த மல்லிகைப்பூ வைக்க மாட்டாங்க. நிறைய பேர் பிடிக்காது. ஆனால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். மிஸ் பண்ணுறேன். இங்கெல்லாம் பூ இங்கே இருக்கும், வெளியே மார்க்கெட்லாம் இருக்கும். நம்மளை எங்கே கூட்டின்னு போகிறாங்க? நம்ம எங்கேயுமே போகிறதில்ல. வீட்டு கிச்சனு இதுதான் நம்மளோட லைஃப் போயின்னு இருக்குது. நம்மளுக்கு பூலாம் எதுவுமே கிடைக்காது. அதனால் இங்கே ஒரு செடி வச்சுருக்காங்க, அதில் பூக்கும். போன வருஷம் கூட பூத்துச்சு, ஆனால் 1-2 தான் பூத்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய பூத்துருக்கும் போல். இதை நைட்டே எடுத்துன்னு போயிட்டு கட்டி வைக்கலாம்னு நினச்சேன். நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டு நான் மறந்துட்டு இப்போ காலைல வந்தால் நூல் எடுத்துன்னு வராமான்ட்டேன். அதனால் கொஞ்சோண்டு மட்டும் தலையில் எப்படி இருக்குது தெரியுதா? எப்படி வச்சுக்கிறோம் கூட தெரில. ஒரு 2 எடுத்து ஏர் பின்னு வச்சு சொல்லிவிட்டேன். மீதி வச்சுருக்கிறேன். இதை எடுத்துன்னு போயிட்டு ரூமுக்கு எடுத்துன்னு போயிட்டு கட்டி வச்சோங்க, நல்லா இருக்கும்ல, அதுக்காக அப்படி வச்சுருக்கிறேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஊரெலாம். மல்லிகைப்பூ ஒரு பூக்கார் போகக்கூடாது, நிறுத்திடுவேன். நிறுத்திட்டு எனக்கு பூ வாங்கி வச்சா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குமே. இந்த மாதிரி எப்படி கிடக்குறேன் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி 10th ரிசல்ட் இல்லையா? என்னோடய வீடியோ பார்க்குறவங்க உங்களோட பசங்க யாராச்சும் 10th படிக்கிறாங்களா, பாஸ் ஆகிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் எப்பயும் சொல்கிறது தான், பாஸ் ஆன எல்லாருக்குமே கோடி சந்தோஷம். நீங்கள் இன்னும் மென்மேல் படித்து நல்லா இருங்க. இல்லை ஜஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் அப்படி ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் ஆகிட்டு லைஃப்பை ரன் பண்ணுங்கள். இல்லைப்பா எனக்கு அதிகமாக ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா, நான் ஒன்றையும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், மற்ற பசங்களை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன், நானும் ஒரு தாய் தான், சரிங்களா? என் பொண்ணு இந்த வருஷம் 10th போக போகிறாங்க. என் பொண்ணாக இருந்தாலுமே சரி தான், படித்து பாஸ் ஆகிட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லுவோம், படின்னு சொல்லி படிக்க வைப்போம். பாஸ் ஆகிட்டாங்கன்னா கோடி சந்தோஷம். இல்லைப்பா எனக்கு இந்த மாதிரி படிப்பு வரல, இது மாதிரி விட்டுட்டாங்கன்னா ஒன்றும் குழந்தைங்கள பண்ணாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணாதீங்க. அவன் பாஸ் ஆகிட்டா, அவள் பாஸ் ஆகிட்டா, நீ பாஸ் ஆகலை அப்படின்றது வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க. நம்ம குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும், சரிங்களா? இப்போ நாளைக்கு நீ இப்படி பேசுகிற உன் பிள்ளைக்கு, என் பொண்ணுக்காக இருந்தாலும் அதே தான், யாருக்காக இருந்தாலும் அதே தான். பாஸ் ஆகிட்டாங்கன்னா சந்தோஷப்படுங்க. இல்லைனா குழந்தைங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன நம்ம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா, இதை போய் பண்ணு, இதை பண்ணால் நீ இன்னும் முன்னேறுவேன், இல்லை உனக்கு என்ன டேலண்ட் இருக்குதுன்னு குழந்தைங்கள கேட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு எடுத்துன்னு போங்க. அதை விட்டுட்டு குத்தி காமிக்காதீங்க, தயவுசெய்து நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? அப்புறம் இப்போ நேற்று போட்ட வீடியோவில் கமெண்ட் வந்துருந்துச்சு. என்னென்னா, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நீ இப்படி கஷ்டப்படுறமா, கண்டிப்பாக ஊருக்கு போயிட்டு நீ சொந்தமாக ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி நல்லா இரு சொல்லி சொன்னாங்களா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு என்னோடய லைஃப்பில் இனி நல்லது நடக்க போகுது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். நான் இங்கே இருக்கும்போது ஷேர் பண்ணுவேன், ஊருக்கு போனாலுமே என்னோடய லைஃப் நடக்கிற கஷ்டத்தை ஷேர் பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் சந்தோஷத்தை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா இப்போது நான் ஒரு கஷ்டத்துலாம் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், எனக்கு டைம் இருக்கும்போது வீடியோ எடுத்து போடுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நல்ல வார்த்தை சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, நீங்கள் யாரோ நான் யாரோ, நீங்கள் எப்படி இருப்பீங்க, என்னென்ன ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எங்கே எதுவுமே தெரியாது, ஆனாலுமே எனக்கு நீங்கள் நல்லா இருப்பேன். எனக்கு ஊருக்கு போயிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க வராது, எனக்கு இன்னுமே என் மனசு டச் பண்ணி இருக்கும்னா தெரியுமா, ஊரில் போகிற போண்டா கடை கூட வச்சு போயிடுச்சுக்குமா அப்படின்னு நாங்கள் பாருங்க. ஐயோயோ பாடுறா எப்படின்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணி இந்த ஊரில் இருமா அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்குமே கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நல்ல நல்ல விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? அப்புறம் என்னென்னா, ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீ மட்டும்தான் சம்பாதிக்கிறியா, கஷ்டப்படுறியா, அங்கே ஊர்லலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா,
உண்மையை சொல்கிறேன், ஊர்லேயும் கஷ்டப்படுறாங்க, இங்கேயும் கஷ்டப்படுறாங்க தான், எல்லாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஊரில் வேலைக்கு போகிறதுக்கும் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது சரிங்களா. இங்கே மனநிலைமை வேறு மாதிரி இருக்கும் சரிங்க. எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்லலாம் வந்து வீட்டு வேலை செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5 வீடு 10 வீடு போய் வேலை செய்வாங்க. அப்புறம் வந்து இந்த மண்டபத்தெல்லாம் வேலை செய்வாங்களாம் பாருங்க. இந்த மண்டபத்தில் போய்ட்டு அந்த வேலை செய்கிறது, அந்த சோப்பில் கழுவின்னு இருக்கிறது, இந்த கை இங்கெல்லாம் வந்து புண்ணாக ஆகிடுமா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மண்டபத்து வேலை அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மேரேஜ் முடிகிற வரைக்கும் நைட்டு ஸ்டார்ட் பண்ணி, இப்போ ரிசப்ஷனா நைட்டு ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் விடிகிற வரைக்கும் அந்த பாத்திரம் கழுவி போடுற வரைக்கும் வேலை இருக்குமா. அப்போ வந்து ரெஸ்ட்டே இருக்காதான், கையெல்லாம் புண்ணாகிடும், அவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதை கம்பேர் பண்ணும்போது நான் செய்கிற வேலைலாம் சும்மா ஒரு தூசி தான் நான் சொல்லுவேன் சரிங்களா. ஆனால் அங்கேக்கும் இங்கேக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அங்கே நம்மளை சுற்றி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரர் இருப்பாங்க, தமிழ் பேசுவாங்க. நம்ம வேலை முடிச்சுட்டு சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு போவோம். இல்லைப்பா தங்கி ஒரு இடத்துல வேலை செய்கிறதுனாலும் அப்படியே பக்கத்தில் தான் நம்ம ஊர் இருக்கிற மாதிரி நம்ம வீடு ஒன்றுனா அப்படியே பஸ் பிடிச்சி ஓடிடலாம். ஆனால் வெளிநாடுன்றது வேறங்க. இங்கே இருக்கிற மனநிலைமே வேறு மாதிரி இருக்கும். நம்மளோட கஷ்டத்தை வந்து யார்கிட்டனா ஷேர் பண்ணணுன்னு இருக்கும், நம்மளோட சந்தோஷத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு இருக்கும். யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. நம்ம மொழி, நம்மளோட தாய்மொழி, நம்ம மொழியை கூட பேச முடியாது, பேசுறதுக்கு இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் என்னன்னா, இங்கே பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருக்கிறது ஒன்று, ரெண்டாவது எல்லாம் அதிகபட்சத்தில் தமிழ் பேசுவாங்க. அது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. அது கூட அந்த கிச்சனுக்கு போகும்போது மட்டும்தான். அந்த கிச்சனுக்கு எவ்வளோ நேரத்துக்கு போவேன், கரெக்டாக 12:30க்கு சாப்பாடு எடுக்க போவேன். 10 நிமிஷம் இருக்குவேன், கரெக்டாக 10 நிமிஷம். அப்படி மிஞ்சி போனால் 15 நிமிஷம், அதுக்கு மேலே அங்கே இருக்க மாட்டேன். அதுக்கே ஒரு சில டைம் எங்கள் ஓனர் வந்து பார்த்துட்டு கேட்பாங்க, எவ்வளோ நேரத்துக்கு போனால் இப்போ எவ்வளோ நேரத்துக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு பயந்துனே போனோமா சாப்பாடு எடுத்துமா குடுக்குன்னு ஓடியாந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். இங்கே வந்துட்டால் எப்படி இருக்கும், அமைதியாக தமிழ் பேச முடியாது, அமைதியாக இருப்போம், வேலை செய்வோம். ஃபோனும் வந்து அதிகம் பேச முடியாதுங்க. என்னென்னா இப்போ வந்து நான் வந்து ப்ளூடூத் வச்சுருக்கேங்க. இந்த ப்ளூடூத் தான் என்னோட துணை மாதிரி. இந்த ப்ளூடூத் இந்த செல், இது 2 தான். ஃபோன் வந்து பேசினா சவுண்ட் அதிகமாக கேட்கும். இப்போ எல்லாமே எங்கள் ஓனர் வீட்டில் நைட்டெல்லாம் முடிச்சுன்னு இருப்பாங்க, பகலில் வந்து தூங்குவாங்க. அப்போ என்னென்னா, நான் வந்து வேலை செய்கிறது எப்படி ஹால் சுற்றி அவங்க ரூமுக்கிட்ட தானே வேலை செய்கிறேன். அப்போ நான் தொண்டு பேசணும், அவங்க தூங்குறது டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா. எங்கள் ஓனர் அம்மா எப்படின்னா, எப்போயோ ஒரு கதை வந்து கதவு வந்து டாப்பாக போட்டு தூங்குவாங்க. அதிக நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, கதவு வந்து திறந்துட்டு தான் தூங்குவாங்களே. அவங்க பெட்டில் படுத்துறவங்க நம்ம இப்படி போகிறது வர்றது தெரியும், நம்ம பேசுனா அவங்களுக்கு கேட்கும். மற்ற பசங்களாம் கதவு சாத்திட்டு தான் படுப்பாங்க. ஆனால் எங்கள் ஓனர் அம்மா மட்டும் கதவு திறந்து வச்சுட்டு தான் வந்து படுப்பாங்க. ஏன்னா திடீர்னு பசங்க எதுனா ஒரு அழுகுமோ, ஏதோ ஒரு பசங்களுக்கு ஏன்னா ஒன்றாகும் டக்குன்னு எஞ்சி ஓடுவாங்கள்ல, அதுக்காக எப்போவுமே வந்து அவங்க கதவு திறந்து தான் வச்சுருப்பாங்களே. அப்போ நம்ம வந்து பேசினே வந்து வேலை செய்ய முடியாது, டைம் இருந்தாலுமே பேச முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ளூடூத்தில் வந்து பாட்டு கேட்டுட்டோ ஏதோ ஒரு நியூஸ் சேனல் போட்டு விட்டுட்டு அப்படியே காதில் வச்சுட்டு நம்ம ஆட்டுன்னு ஃபோன் ஜோப்பு இருக்கும், ஜோப்பு நைட்டி போட்டோம்னா ஜோப்பு இருக்கும், நைட்டி இல்லைன்னா ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வச்சுட்டு நான் அப்படியே வேலை செஞ்சுன்னு இருப்பேன். அதிகமாக பேச முடியாது சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம வந்து எதுவுமே ஷேர் பண்ண முடியாது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளேயே அழுத்தின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதால, இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறதால என் டைம் இருக்கும்போது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறது. எனக்கு வந்து இப்போ வந்து நெட்ஒர்க்கே இல்லைனா கூட நான் வீடியோ எடுத்துருவேன் சரிங்களா. இப்போ ரூமுக்கு போய்ட்டு ஒரு ஒய்ஃபை இங்கே வந்து அதே மாதிரி ஒய்ஃபை கனெக்ட் தான் சரிங்களா. ஒய்ஃபை வந்து எல்லா நேரமும் வந்து இருக்காது, அப்பப்போ வந்து கட் ஆகிடும். ரூமுக்கு போனால் ஒரு மூலையில் உட்காந்தா மட்டும்தான் எனக்கு ஒய்ஃபை கிடைக்கும். ஒய்ஃபை கனெக்ட் வந்து கீழே வச்சுருக்காங்க. என் ரூம் வந்து மேல் மாடியில் இருக்குது. மேல் மாடியில் 2 டோர் இருக்குது. அந்த 2 டோர் சாத்திட்டேன்னா ஒய்ஃபையே வராது. ஒரு மூலையில் வந்து நான் உட்காந்தா மட்டும்தான் எனக்கு ஒய்ஃபை கிடைக்குமே. அப்புறம் என்ன பண்ணுவோன்னா அந்த ஒய்ஃபை அடிக்கடி கட் ஆகிடுமா. அப்போ வெறுப்பாக இருக்கும்போது ரூம் சைடு உள்ளே போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் எங்கே ஒய்ஃபை இருக்குது அந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துக்குவேன் சரிங்களா. அதனால் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது மனசுக்கு வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது, அவ்வளோதான் சரிங்களா. அதுக்காக தான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இங்கேக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் என்ன சொல்லலாம், நம்ம அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் இங்கே வேலை செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. மனசளவில் இங்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரிங்களா. உடம்பு அளவில் வந்து வேலை செஞ்சு கஷ்டப்படலாம் கூட மனசால் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய விஷயம் நிறைய பேர்ட்டு சொல்லணும்னு தோணும். ஒரு சின்ன விஷயம் கூட பெருசாக தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு பாத்திரம் கழுத்து இவ்வளோ பாத்திரம் தான் இருக்கும், ஆனால் மனசுக்கு இவ்வளோ தூரம் இப்படி உட்காந்து தனியாக ஏண்டா இப்படி வந்து இப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மைண்டில் நிறைய யோசிக்க தோணும் சரிங்களா. அதனால் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இங்கே இருக்கிறவங்க வேலை செய்யணும், அதுக்காக சொல்கிறேன் நான். அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும்
நிறைய 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 டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது மெயினாக மனசளவில் டிஃப்ரெண்ட் இருக்குது நிறைய, சரிங்களா? அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து நான் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னேன்னா ஓகேவா, கஷ்டமாக இருக்குதுன்னு ஒரு ஆறுதலாக சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைன்னா விட்டுருங்க. நான் வந்து டெய்லியும் வந்து கஷ்டமாக நான் வீடியோ போடவே மாட்டேன். என்னோடய வீடியோ வந்து ஸ்டார்டிங் வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து எங்கள் ஓனர் வீட்டில் இன்னி வரைக்குமே வந்து ஒரு குறை சொல்லி நான் வீடியோ போட்டே இருக்க மாட்டேன். ஒரு வேளை குறை இருந்தாலும் சொல்ல மாட்டேன். இப்போ கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக தர, அது கூட வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன், சரிங்களா? இதுதான். இதுக்காக வந்து நீ ஓவராக இது பண்ணுறேன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க பேட் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணாதேன்னு சொல்லிட்டு. பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும்ல, இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம நாட்டில் வேலை செய்கிறதுக்கும் கடல் கடந்து வந்து நம்ம டக்குன்னு போக முடியாது, டக்குன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு ஃப்ளைட்டு டிக்கெட் கரெக்டாக டேட்டு பார்த்து டிக்கெட் அடித்து அதுக்கப்புறம் போய் நம்ம ஊருக்கு ஒரு நாள் முழுக்க விட்டுட்டு போய் சேரணும், சரிங்களா? இப்படி நிறைய விஷயம் இருக்குது. இதில் வெளிநாட்டு வாழ்க்கைன்றது இதில் நிறைய அடங்கி இருக்குது. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்படி நீ தான் கஷ்டப்படுறியா, நீ தான் இது பண்ணுறேன்ட்டு அப்படி பேசிட்டு மனசு இன்னும் கொஞ்சம் காயப்படுத்தாதீங்க. சரி, என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சொல்லுங்கள், அம்மா இந்த மாதிரி வீடியோ போடு, அது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் எதாவது கேளுங்க. நீங்கள் கேட்குறத வச்சு நான் வீடியோ போடுறேன், சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பூலாம் வந்து ரொம்பவே பூத்து போயிடுச்சு. கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். இப்போ எங்கள் மேடம் பார்த்தாங்கன்னா ஆனால் வாய் திறக்க போகிறாங்கன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே டைம் நான் வந்து ரோஜா பூ வச்சுருந்தேன். குட்டியாக தான் திணிக்கும் ரோஜா பூ வச்சுருந்த மாதிரி லேஷாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்த்தாங்க. நான் சொன்னேன் இந்தியாவில் இது ஒப்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வந்து பொக்கே வாங்கின்னு வருவாங்க, நல்லா இவ்வளோ பெரிய பொக்கே வாங்கினார், சூப்பராக இருக்கும் ரோஸு. ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, வச்சுட்டு தூக்கி குப்பையில் போடுவாங்க. அது இன்னும் ஏன்னா ஒன்று எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஆச்சரியமாக பார்த்து சிரித்தாங்க. அவங்க சிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி என்னடா இதுன்ட்டு. அப்புறம் நான் ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சேன் என்னோட செல்லில். இப்போ ஊரில் இப்படி தான் நாங்கள் பூலாம் வைப்போம் அப்படின்றதுக்கு அப்படியே அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் இந்த பூ வச்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்க, பார்த்தா போகிறாங்க. இது ஒரு 2 நாளைக்கு வச்சு இன்றைக்கி பூக்குமா என்னன்னு தெரியல. அங்கே செடியில் போய் பார்க்கணும். நீங்கள் நானே போய் பார்த்து பறிச்சுன்னு வரேன். அங்கே போய்ட்டு செடியெலாம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்றைக்கி கிச்சனில் போய்ட்டு என்ன சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். பாய்.